ஏப்ரல் 4, 2026 உலகம் இன்று என்ன பேசுகிறது? செய்திகள் மாறும், ஆனா மனிதன் மாறவில்லை. நேத்து நடந்தது இன்னைக்கு வேறொரு வடிவத்துல திரும்ப வருது. உண்மைதான். உண்மை எப்பவுமே புதிதல்ல. நாம தான் அதை புதிதா பார்க்க தவறிடுறோம். ஆமா, அதேதான். வாருங்கள், இன்று அதை தெளிவாக பார்ப்போம். தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ்ல உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் எப்பவும் சொல்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. ரொம்ப ஆழமான ஒரு அறிமுகம். ஏன்னா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற தரவுகள் அப்படிப்பட்டது. ஒரு சாதாரண பார்வைக்கு இது வெறும் செய்திகளா தெரியலாம். ஆனா மூலப்போரா ரீதியா, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூல பார்த்தா இது எதிர்கால போக்க நிர்ணயிக்க போற காரணிகள். கண்டிப்பா. சரி, நாம இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எனக்கு தோன்றது என்னன்னா, நாம எப்பவுமே 3 கண் கொண்டு விஷயங்களை பார்ப்போம். அதாவது காரணம் தேடுற அறிவியலின் கண், அர்த்தம் தேடுற தத்துவத்தின் கண், அப்புறம் உண்மை தேடுற ஆன்மீகத்தின் கண். இந்த 3 பார்வையிலையும் இன்னைக்கு உலகத்தை அளந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற எந்த நிகழ்வும் வெறும் செய்தி கிடையாது. அது மனித இயல்பின் ஒரு பக்கம். அந்த மனித இயல்ப முதல்ல நாம வாழும் நிலப்பரப்புல நடக்கிற ஒரு அதிகார போட்டியிலிருந்து தொடங்குவோம். தமிழ்நாட்டுல இப்போ எங்க திரும்பினாலும் அரசியல் அனல் பறக்குது. உங்களுக்கே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல். 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமா வாக்குப்பதிவு நடக்க போகுது. ஆமா, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த மாநிலமும் அந்த அதிகாரத்தை யாரு பிடிக்க போறாங்கன்ற ஒரு பதற்றத்தில் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் இந்த தேர்தல் காய்ச்சல், இன்னொரு பக்கம் நேத்து சாயங்காலம் டெல்லி அருண்ஜெட்லி மைதானத்துல டெல்லிக்கும் மும்பைக்கும் இடையில ஐபிஎல் போட்டி நடந்திருக்கு. ஓ ஆமா, மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவர்ல 162 ரன்கள் குவிச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் ஒரு அபாரமான அரை சதம் வேற அடிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ரெண்டுமே ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜிக் கேம் தான். ஒன்றில் ஓட்டுகள், மற்றொன்றில் ரன்கள். இந்த 2 பிரம்மாண்டமான நிகழ்வுகளும் ஒரே நேரத்துல நடக்கும்போது மனிதர்களோட மனநிலையில அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இது மனித உளவியலோட ஒரு நேர்த்தியான சமன்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ தேர்தல்னு பாத்தீங்கன்னா அது சமூகத்தோட ஒரு கூட்டுப்பொறுப்பு. அது எதிர்காலம் பத்தின ஒரு பயத்தையோ அல்லது நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது. அதாவது நம்ம தத்துவ பார்வையில சொல்லணும்னா அது ஒரு அதிகாரத்துக்கான போராட்டம். அதேதான். அது மூளைக்கு தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ஆனா இந்த ஐபிஎல் போன்ற பொழுதுபோக்கு விஷயங்கள் அந்த யதார்த்தத்தோட அழுத்தத்திலிருந்து தப்பிக்கிற ஒரு வடிகாலாக செயல்படுது. அரசியல் விவாதங்கள் இருக்கிற சிக்கலை விட 162 ரன்கள் அப்படிங்கிற இலக்கு ரொம்ப தெளிவானது. ரிசல்ட் உடனே தெரிஞ்சிரும் இல்லையா? ஆமா. அதனாலதான் ஒரு சமூகத்தோட கவனம் அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் தங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கும் நடுவில் அப்படி ஒரு ஊசல் மாதிரி பயணிக்குது. இது ஆன்மீக பார்வையில பார்த்தா மனித மனம் எப்படி தனது துன்பங்கள்ல இருந்து தப்பிச்சு ஒரு தற்காலிக சந்தோஷத்தை தேடுது அப்படிங்கறத காட்டுது. நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் நான் இங்க கொஞ்சம் மாறுபடுறேன். ஐபிஎல் மாதிரியான ஒரு விஷயத்த வெறும் மன அழுத்தத்துக்கான வடிகால்னு சுருக்கிட முடியுமா? எனக்கு என்னவோ இந்த ரெண்டுமே ஒத்த இயல்புடைய மாபெரும் அதிகார இயந்திரங்களா தான் தெரியுது. ஓ, எந்த விதத்தில் அப்படி சொல்றீங்க? இப்போ தேர்தலுக்கு தேவைப்படுற அதே அளவிலான மூலதனம், மக்கள் திரட்டல், அப்புறம் தகவல் தொடர்பு வலையமைப்பு, இதெல்லாமே ஒரு ஐபிஎல் தொடருக்கும் தேவைப்படுதுல்ல. அரசியல் தலைவர்கள் எப்படி மக்களோட கவனத்தை ஒரு வாக்கு வங்கியா மாத்துறாங்களோ, அதே மாதிரி விளையாட்டு முதலாளிகளும் மக்களோட கவனத்தை ஒரு சந்தை மதிப்பா மாத்துறாங்க. இது ரொம்ப துல்லியமான ஒரு தத்துவ பார்வை. நீங்க சொல்ற மாதிரி ரெண்டுமே கவனத்தை மூலதனமாக்குற தொழில்கள் தான். அமைப்பியல் ரீதியா பார்த்தா ஒரு கிரிக்கெட் மைதானத்தை நிர்வகிக்கிறதும் ஒரு தேர்தல் வாக்குச்சாவடியை நிர்வகிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான ஒரு பொருளாதார பின்னணியை கோருது. ஆமா, மக்களோட நேரமும் உழைப்பும் தான் இங்க முதலீடு. சரி, உள்ளூர்ல நடக்கிற இந்த அதிகார போட்டிகளை பத்தி பேசுறப்போ நம்ம உலகளாவிய அச்சுறுத்தல்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா உலகத்தோட எந்த மூலையில ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் அது நம்ம அன்றாட வாழ்க்கையை தலைகீழா மாற்றிடும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம ஆய்வறிக்கையில 2 முக்கியமான உலகளாவிய நிகழ்வுகள் இருக்கு. ஒன்னு உயிரியல் சார்ந்தது, இன்னொன்னு பொருளாதாரம் சார்ந்தது. முதல்ல அந்த புதிய வைரஸ் பத்தி பாப்போம். இது அறிவியல் பார்வையில நாம அலச வேண்டிய ஒரு விஷயம். அமெரிக்காவோட 29 மாநிலங்கள்ல PA.3.2 ஆமா, அந்த சிக்காடா அப்படிங்கிற புதிய கோவிட் உருமாற்றம். அதேதான். உலக சுகாதார அமைப்பு இத தீவிரமா கண்காணிச்சிட்டு வராங்க. இந்த சிக்காடா அப்படிங்கிற பூச்சி பல வருஷங்கள் பூமிக்கு அடியில அமைதியா இருந்துட்டு திடீர்னு படையெடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது.
இந்த பேரை ஏன் இந்த வைரஸ்க்கு வச்சாங்க? இது முந்தைய வைரஸ்கள்ல இருந்து எப்படி மாறுபடுது? இந்த இடத்துல தான் அறிவியலோட நுட்பம் இருக்கு. இந்த பேர் வச்சதுக்கான முக்கிய காரணம் அதோட அடைகாக்கும் காலம்தான், அதாவது இன்குபேஷன் பீரியட். பழைய கோவிட் வகைகள்ல தொற்று ஏற்பட்ட சில நாட்கள்லயே நமக்கு அறிகுறிகள் தெரிஞ்சிடும். அதனால தனிமைப்படுத்துறது சுலபமா இருந்துச்சு. கரெக்ட். ஆனா இந்த சிக்காடா மாறுபாடு மனித உடலுக்குள்ள நுழைஞ்சு பல வாரங்கள் வரைக்கும் எந்த அறிகுறியும் காட்டாம மறைஞ்சிருக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கு. நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட கண்கள்ல படாம இது தப்பிச்சிடுது. ஓ, அப்போ இது இந்த நீண்ட அடைகாக்கும் காலத்துல வைரஸை சுமந்துட்டு இருக்கிற ஒரு நபர் எந்த அறிகுறியும் இல்லாம பல சர்வதேச பயணங்களை மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான பேருக்கு இதை பரப்பிட முடியும். இது உயிரியல் ரீதியா வைரஸோட ஒரு மிகப்பெரிய வெற்றி. இத தத்துவ பார்வையில பார்த்தா இது நேரடியா மனிதர்களோட உயிரை பறிக்கிறத விட நம்ம அமைப்புகளை முடக்கிறதுல தான் அதிக கவனம் செலுக்குதுன்னு தோணுது. ஒரு சரக்கு கப்பல் மாலுமியோ இல்ல ஒரு சர்வதேச விமானியோ எந்த அறிகுறியும் இல்லாம இத பரப்பினால் ஒட்டுமொத்த போக்குவரத்துமே முடங்கிடுமே. துல்லியமா பிடிச்சிடுங்க. உலகளாவிய விநியோகச் சங்கிலி, அதாவது குளோபல் சப்ளை செயின் அப்படிங்கிறது ரொம்ப பலவீனமான ஒரு கட்டமைப்பு. ஒரு துறைமுகத்துல சில 100 பேர் வேலைக்கு வரலைனா கூட சரக்கு கப்பல்கள் வாரக்கணக்கா நிக்க வேண்டி வரும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க சப்ளை செயின் பத்தி சொன்னதுனால நம்ம அடுத்த உலகளாவிய நெருக்கடிக்கு வருவோம். சர்வதேச எரிசக்தி முகமையோட தகவல் படி ஈரான் மீதான தாக்குதல்களால ஹோர்மோஸ் ஜலசந்தியில போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு தடை. ஒரே இரவுல உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்துல 10% சரிவு ஏற்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்தோட 20% எண்ணெய் இந்த ஒரு குறுகிய கடல் பாதை வழியா தான் போகுது. இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தோட கழுத்து நரம்பு மாதிரி. ஆமா, ஒரு ஜுகுலர் வெயின் மாதிரி. அங்க ஏற்படுற ஒரு சின்ன அழுத்தம் உலக விநியோகத்திலேயே இவ்ளோ பெரிய சரிவை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் கண்ணுக்கு தெரியாத வைரஸ், இன்னொரு பக்கம் வெறும் 21 மைல் அகலமுள்ள ஒரு விநியோக பாதை. உலகம் எவ்வளவு மெல்லிய நூல்ல இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு பாத்தீங்கன்னா மனித சமூகத்தோட பலவீனம் உங்களுக்கு புரியும். நாம செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் கம்ப்யூட்டிங்னு எவ்வளவோ பேசி பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா நம்ம சர்வர்களை இயக்குற எரிசக்தி ஒரு சின்ன கடல் பாதையோட பாதுகாப்பத்தான் நம்பி இருக்கு. அது ஒரு முரண்பாடு தான் இல்லையா? நான் இத முரண்பாடுன்னு சொல்ல மாட்டேன். இதுதான் புவிசார அரசியல். இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில கப்பல்கள் போக மறுக்கிறதுக்கு ஈரானோட தாக்குதல்கள் மட்டும் காரணம் கிடையாது. பொருளாதாரத்தோட இன்னொரு கண்ணுக்கு தெரியாத நரம்பான கடல்சார் காப்பீடு, அதாவது மரைன் இன்சூரன்ஸ் தான் முக்கிய காரணம். ஒரு நிமிஷம், கடல்சார் காப்பீடா? அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கப்பல்கள் தாக்கப்படுற ஆபாயத்தை தாண்டி இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எப்படி உலக பொருளாதாரத்தை முடக்குது? இப்போ ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் பல $1 மில்லியன் மதிப்புள்ளது. அது சுமந்து செல்ற சரக்கு அதை விட பல மடங்கு மதிப்புடையது. லண்டன் மற்றும் நியூயார்க்ல இருக்கிற காப்பீட்டு நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி போர் மேகங்கள் சூழ்ந்த உடனே அந்த ரிஸ்க் பிரீமியத்தை ஏத்திடுவாங்களா? அதேதான். அந்த பாதையை கடப்பதற்கான அபாய கட்டணத்தை பல 100 மடங்கு உயர்த்திடுறாங்க. கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் கட்டணும்னு வரும்போது கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல்களை துறைமுகங்கள்லயே நிறுத்திடுறாங்க. ஆக ஒரு துப்பாக்கி குண்டு கூட அங்க வெடிக்க தேவையில்லை. ஓ, ஒரு சின்ன இன்சூரன்ஸ் கட்டண ஏறமே பொருளாதாரத்தை முடக்கிடுது. இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஏதோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு ட்ரோன் தாக்குதலோ உலகெங்கிலும் உள்ள பங்குச்சந்தைகளை வீழ்த்துது, அப்புறம் தமிழ்நாட்டுல பெட்ரோல் விலையை ஏத்துது. இது ஒரு வகையான பட்டாம்பூச்சி விளைவு, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சிகாடா வைரஸ் மனிதர்களை தனிமைப்படுத்துது, மறுபக்கம் ஒரு சின்ன நீர்வழிப்பாதை நாடுகளை பொருளாதார ரீதியா தனிமைப்படுத்துது. பூமியோட வளங்களும் நம்ம பிழைப்பும் இவ்வளவு நெருக்கடியா சுருங்கிட்ட ஒரு காலத்துல மனித இனம் விண்வெளியை நோக்கி படையெடுக்கிறது எனக்கு ஒரு முரண்பாடான நகைச்சுவையா தான் படுது. நீங்க ஆர்த்தமிஸ் 2 திட்டத்தை பத்தி சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பூமியில இத்தனை குழப்பங்கள் இருக்கும்போது ஏப்ரல் 4ஆம் தேதியான இன்னைக்கு 4 மனிதர்கள் 50 வருஷங்களுக்கு பிறகு நிலவை நெருங்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை நம்முன் வைக்குது. மனிதர்களோட முரண்பட்ட இயல்பு இது. ஒருபுறம் பூமியின் வளங்களுக்காக சண்டை போடுறோம், மறுபுறம் அறிவியலின் மூலம் பிரபஞ்சத்தை அளக்க துடிக்கிறோம். இந்த 4 விண்வெளி வீரர்களும் இப்போ பூமியை விட நிலவுக்கு மிக நெருக்கமான தூரம்ல இருக்காங்க. இது மனிதகுலத்தின் கூட்டு முயற்சிக்கு ஒரு உன்னதமான சான்று இல்லையா? அங்க நாடுகளின் எல்லைகள் இல்லை, மனிதன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் மட்டுமே எஞ்சிருக்கு.
என்ன சொல்றதுன்னா, இங்க நான் உங்க கூட முற்றிலும் முரண்படுறேன். ஆர்த்தமிஸ் 2 திட்டத்தை நான் மனித குலத்தோட ஒரு உன்னதமான ஒன்றிணைதல்னு பார்க்கல. இது பூமியில நடக்கிற புவிசார் அரசியலோட, அதாவது ஜியோபாலிட்டிக்ஸோட அடுத்த கட்ட நீட்சி மட்டுமே. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்ப பாருங்க, 50 வருஷமா யாருமே நிலவோட பக்கம் போகல. இப்போ திடீர்னு ஏன் இந்த அவசரம்? சீனா நிலவோட இருண்ட பகுதியில தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்றாங்க. அதுக்கு போட்டியா அமெரிக்கா ஆர்த்தமிஸ் திட்டத்தை முடுக்கி விட்டுருக்காங்க. அது ஒரு முக்கியமான கோணம்தான். அவங்க தேடுறது அங்க அமைதியே இல்ல. எதிர்கால எரிசக்தியான ஹீலியம் 3 அப்புறம் நிலவுல உறைந்திருக்கிற நீரைத்தான் தேடுறாங்க. பூமியில ஹோர்மோஸ் ஜலசந்தியை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற சண்டையோட விண்வெளி பதிப்பு தானே இது. இதுல எல்லையற்ற மனித நேயமெல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. என்னோட தத்துவ பார்வை இத ஒரு அதிகார போட்டியா தான் பாக்குது. நீங்க முன்வைக்கிற வாதத்துல உள்ள நியாயத்தை நான் கண்டிப்பா ஒப்புக்கத்தான் வேணும். அறிவியலோட சாதனைகளை நாம எப்பவுமே ஒருவித உணர்ச்சிபூர்வமான பார்வையோட அணுகித்தான் பழகிட்டோம். ஆனா அதோட பின்னணியில இருக்கிற மூலப்போற யதார்த்தம் நீங்க சொல்றதுதான். ஆமா, ஏன்னா மனிதர்கள் புதிய நிலப்பரப்புகளை தேடி செல்வதெல்லாம் அங்கே ஒரு புதிய ஆதிக்கத்தை நிறுவறதுக்கு தானே தவிர. பழைய தவறுகளை திருத்திக்கிறதுக்காக இல்ல. விண்வழியில இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, ஈகோ மற்றும் அதிகாரத்தை நோக்கிய அந்த பயணம் இருக்கு. அந்த 4 விண்வழி வீரர்களின் பயணம் பொறியியல் ரீதியா, அதாவது இன்ஜினியரிங் பார்வையில ஒரு மாபெரும் சாதனை தான். ஆனா அந்த ராக்கெட்டை உந்தி தள்ளுவது திரவ ஹைட்ரஜன் மட்டுமல்ல, புவிசார் அரசியலின் பயமும் ஆதிக்க மனப்பான்மையும் தான். சரியா சொன்னீங்க. இது ஒரு ஆன்மீக உண்மையும் கூட. நாம வெளியில எவ்வளவு தூரம் பிரபஞ்சத்துல பயணம் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள நம்மளோட ஈகோவையும் ஆசைகளையும் பயத்தையும் தான் சுமந்துட்டு போறோம். கரெக்ட். இப்போ அவங்க நிலவுல இருந்து பூமியை பார்க்கும்போது அங்க ஹோர்முஸ் ஜலசந்தியோட எல்லைகளோ இல்ல தமிழ்நாட்டோட தேர்தல் தொகுதிகளோ அவங்களுக்கு தெரிய போறதில்ல. அது ஒரு சின்ன நீல நிற புள்ளி மட்டுமே. இன்றைய நமது உரையாடல் நாம் வாழும் உலகத்தோட பல்வேறு அடுக்குகளை ரொம்ப தெளிவா தோலுரிச்சு காட்டியிருக்கு. தமிழ்நாட்டோட வாக்குச்சாவடிகள்ல ஆரம்பிச்சு ஐபிஎல் மைதானங்கள், அப்புறம் எந்த அறிகுறியும் காட்டாம முடக்கும் சிகாடா வைரஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் நிறுவனங்களால முடங்கி போன ஹார்முஸ் ஜலசந்தி. ஆமா, இறுதியா நிலவை நெருங்கும் மனிதர்களின் விண்கலம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இந்த நிகழ்வுகள்லாம் வெவ்வேறு திசைகள்ல நடக்கிற மாதிரி தோன்றினாலும் மனிதனோட தப்பி பிழைக்கும் உள்ளுணர்வு, அதிகார பசி அப்படிங்கிற ஒற்றை சரடுல தான் இணைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த இணைப்புகளை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு மூலோபாய பார்வையின் பலம். இறுதியா இதை கேட்கறவங்களுக்கு நான் ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஆர்த்தமிஸ் திட்டத்தின் மூலமா நம்ம விண்வெளிக்கு போறோம், அது சரி. ஆனா அடுத்த சில ஆண்டுகள்ல தனியார் பெரு நிறுவனங்கள் நிலவுல தங்களோட கால் தடத்தை பதிச்சு அங்கு உள்ள வளங்கள் மீது உரிமை கோரும்போது என்ன நடக்கும்? பூமியின் எல்லை பிரச்சனைகளும் கார்ப்பரேட் ஏகபோக உரிமைகளும் விண்வெளிக்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது நிலவின் அமைதி பள்ளத்தாக்குகள் வந்து அடுத்த ஹோர்முஸ் ஜலசந்தியா மாறுமா? அதேதான். மனிதகுலத்தின் எதிர்காலம் அந்த சிறிய நீலப்புள்ளியை தாண்டி விண்வெளியில தான் இருக்கிறதா, இல்ல அங்கேயும் நம்ம சண்டைகளை தானே நாம கொண்டு போக போறோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கேட்கறவங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். மிக ஆழமான, அதே சமயம் அச்சுறுத்தலான ஒரு கேள்வி. இது கேட்கும் நீங்க சற்று யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்றைய உலகம். நம்ம செய்திகளை கேட்கிறோம், ஆனா அவை நம்ம பத்தியே பேசுகின்றன. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ரொம்ப சிறப்பா தொகுத்து சொன்னீங்க. இவ்வளவு நேரம் இந்த ஆழமான அலசலை கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த சேனல் மானிட்டைசேஷன், அதாவது விளம்பர வருமானம் இல்லாமல் இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். உங்களோட சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். கண்டிப்பா உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.